வணக்கம். நான் டாக்டர் கே முரளிதரன், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை நிபுணராக மதுரை வடமலையான் மருத்துவமனையில் கடந்த 15 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் மே 27ஆம் தேதி அன்று உலக அவசர சிகிச்சை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலக அவசர சிகிச்சை தினமானது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் உலகத்தில் உள்ள அனைத்து அவசர சிகிச்சை மருத்துவர்களும், அந்த மருத்துவத்துறையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் மற்றும் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் எனப்படும் கடைநிலை ஊழியர்கள் அனைவரின் பங்களிப்பையும் பாராட்டும் வகையிலும் நினைவு கூறும் வகையிலும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் மக்களாகிய பொதுமக்களாகிய உங்களிடம் அவசர சிகிச்சை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. நம் நாட்டில் கடந்த 2000 வருடத்தில் இந்த துறை ஒரு தளிராக மலரத் தொடங்கியது. பின் 2010ஆம் ஆண்டில் அது பல கிளைகளாக உருவெடுத்து ஊன்றி கொஞ்சம் கொஞ்சமாக காலோங்கியது. 2015க்கு பின் தற்போது வரை இந்த அவசர சிகிச்சை பிரிவானது ஒரு வளர்ந்த மற்ற சிகிச்சை பிரிவுகளைப் போல வளர்ந்த சிகிச்சை பிரிவாக உருவெடுத்து இருக்கிறது. இந்த தருணத்தில் நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன் COVID-19 என்ற தொற்று நோயால் உலகமே பாதித்த அன்று எங்களின் சேவை, அதாவது அவசர சிகிச்சை மருத்துவர்களின் சேவை ஒரு தலையாய சேவையாக அமைந்தது. அதை உலகமே வியந்து பாராட்டியது. எங்கள் வடமலையான் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இந்த பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் அவசர சிகிச்சை மருத்துவர்கள், செவிலியர்கள், எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன்கள் 24 மணி நேரமும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஏன் இந்த தருணத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், மக்கள் நீங்கள் இந்த அவசர சிகிச்சை பிரிவின் உதவியை என்றும் பெற வேண்டும். அதற்காகத்தான் இதை கூறுகிறேன். நம் நாட்டில் விபத்து அதிகம் உள்ள நாடாக இருக்கிறது. இருப்பினும் மார்பு வலி, அதாவது ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம், அதன் மூலம் இறக்கக்கூடிய சதவீதம் மிகவும் அதிகமாக உள்ளது. அஃப்கோர்ஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், சாலை விபத்தும் அதற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? நாம் சரியாக சாலை சிக்னல்கள் மற்றும் தலைக்கவசம் அணிந்து செல்லாமல் இருப்பதே. தலைக்கவசம் மிக மிக முக்கியம். ஏனென்றால், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கால் எலும்போ இல்லை ஒரு கை எலும்போ முறிந்தால் அதனை நாம் ஒரு அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்ளலாம். பட் மூளை சிதைவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இதிலிருந்து மீண்டு வருவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், தலைக்கவசம் மிக மிக அவசியம். கோல்டன் அவர் என்று நாம் கூறுவோம். கோல்டன் அவர் என்னவென்றால், விபத்தா அல்லது நோயின் வலி ஏதாவது ஒன்று ஆரம்பித்த முதல் 1 மணி நேரத்தில் அவர்களுக்கு தக்க சிகிச்சை அளித்தோம் என்றால், அந்த நோய் தன்மையை பொறுத்தோ இல்லை அந்த விபத்தில் உண்டான பிரச்சனையை பொறுத்தோ அவர்களை தகுந்த முறையில் சிகிச்சை அளித்து காப்பாற்றி விடலாம். துரிதமாக செயல்பட வேண்டும், அதே எங்களது நோக்கம். அந்த துரிதமாக செயல்படுவதற்கு உங்களது பங்களிப்பும் அவசியமாக உள்ளது. ஏனெனில் நீங்கள் அந்த மருத்துவ அறிகுறிகளை அறிந்து கொண்டோ இல்லை விபத்து நடந்த உடனே அந்த 1 மணி நேரத்திலோ எங்களிடமோ அல்லது எந்த அவசர மருத்துவ சிகிச்சை பிரிவிலோ நீங்கள் வந்து சேர்ந்து விட்டால் உடனடியாக உங்களுக்கு அதற்கான தகுந்த மருத்துவ சிகிச்சை அளித்து உங்களை காப்பாற்றி விடலாம். இது உறுதி. மேலும் இந்த துறையில் இப்பொழுதுள்ள நிலையில் இதை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
முதுநிலை பட்டப்படிப்புகள் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு முதுநிலை பட்டப்படிப்பு தான் டிஎன்பி எமர்ஜென்சி மெடிசன். இந்த டிஎன்பி எமர்ஜென்சி மெடிசன் 3 ஆண்டு காலம் மருத்துவ மாணவர்கள் எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு பயில வேண்டும். இந்த டிஎன்பி எமர்ஜென்சி மெடிசன் எங்களது வடமலையான் மருத்துவமனை மதுரையில் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக மருத்துவ மாணவர்கள் பயின்று கொண்டு இருக்கிறார்கள். இதன் மூலம் நாம் சிறந்த அவசர சிகிச்சை மருத்துவர்களை இந்த நாட்டுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். அது மட்டுமல்லாமல் நம் இந்திய மருத்துவ சங்கம், நம் இந்திய மருத்துவ கவுன்சில் ஆகிய இரண்டுமே அவசர சிகிச்சை பிரிவை ஒரு தலையாய பிரிவாக கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவ கல்லூரிகள் அனைத்திலும் முதன்மையான ஒரு துறையாக கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டது. அதன்படி இப்பொழுதும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியது என்ன என்றால், மக்களாகிய நீங்கள் இந்த அவசர சிகிச்சை பிரிவு குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் நீங்களும் உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சை குறித்து நாங்களும் சிறந்த முறையில் அதை பின்பற்றி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.